ஹே டியூட்ஸ், எடிட் எப்படி இருந்தது? நீங்கள் நோட் பண்ணீங்களா? நான் மூவ் பண்ணுற இடத்துலலாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருந்தது. ஸோ மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், கீழே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த எடிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பின் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு மூவிங் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து இந்த மாதிரி 3 வழிகள்லையுமே வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த எடிட் நான் எதில் தெரியுமா பண்ணேன்? நம்ம மாமூல் ஆப்பில் தாங்க. அதாங்க இன்ஸ்டாகிராமு. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயே இந்த எடிட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஷாக் ஆவீங்கன்னு தெரியும், ஏன்னா நானுமே வந்து ஷாக் ஆனேன். இந்த எடிட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கா அப்படின்ட்டு. இந்த எடிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சிடென்டலாக தாங்க வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ டிசம்பர் 31 அன்னைக்கு நான் வந்து ரீல்ஸ் வீடியோ, ஹாப்பி நியூ இயர் ரீல்ஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆக்சிடென்ட்டாக வந்து இந்த எடிட் வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒருவேளை வந்து இன்ஸ்டாகிராமில் புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு வந்து நானுமே வந்து பார்த்தேன். அப்புறமா பார்த்தா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த எஃபெக்ட்டை வந்து, இந்த எடிட்டை வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. சரி, நமக்கும் புதுசாக இருக்குது, உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணியிருக்கேன். அந்த எடிட் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எதுக்கும் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வராமல் கூட இருக்கலாம். செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டோரி வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஸ்டோரி ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது வந்து ஒரு ரெக்கார்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கண்ணாடி தொடுறது, அப்புறம் ஷர்ட் காமிக்கிறது, ஷர்ட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம பக்குடாகு. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா, பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இது ஆல்ஃபபெட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ நாம் வந்துட்டு ருபீஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அமௌண்ட் கொடுக்குற மாதிரி கண்ணாடி வந்து 200 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து கலர் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நாம் வந்து இப்போ ரெட் கலர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் பண்ணப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா, லாங் ப்ரெஸ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பின், கேன்சல் பின் அப்படின்னு வந்து இருக்கும். அண்ட் கீழே அந்த இது ஸ்லைடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல நீங்கள் அந்த 200 ருபீஸை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்துட்டு அதை வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கணும்னால அந்த ஸ்லைடர் வந்து நான் ஃபர்ஸ்ட்டில் வந்து கொண்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வந்து மேலே வந்து வச்சுட்டேன். அந்த பின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அட்டாச் ஆகிக்கும். ஸோ அந்த தலையில் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம வந்து டிஷர்ட்டுக்கு வந்து போகலாம். ஸோ டிஷர்ட் வந்து நான் 250 ருபீஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்குமே வந்து கலர் வந்து கொடுத்துருங்க. ஸோ கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கலர் கொடுத்துட்டு இப்பயும் வந்துட்டு ஸ்லைடர் வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுட்டு, நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அந்த டிஷர்ட் வந்து தொட்டனில் அந்த இடத்துல வந்து வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் வந்து சைஸை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால், பிக் எதுனாலும் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் பின் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஓகே, வந்து பின் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்தது வந்து நம்ம வந்து ஷர்ட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ ஷர்ட் வந்து ஒரு 300 ருபீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதுக்குமே வந்து நீங்கள் வந்து கலர் வந்து கொடுங்க. மறந்துடாதீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பின் பண்ணுங்கள், கரெக்டாக வந்து இருந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 250 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம வந்து கடைசியில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த எடிட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக எடிட் பண்ணுறது கடைசியில் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்துட்டு 300 ருபீஸ் போட்டாச்சு. அடுத்தது வந்து டாகுக்கு வந்துட்டு ஒரு 500 ருபீஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா, 500 ருபீஸ். அண்ட் இதுக்கு வந்து கலர் வந்து கொடுக்கலாம். இதுக்கு ஒரு எல்லோ கலர் மாதிரி கொடுத்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லாங் ப்ரெஸ் அண்ட் ஸ்லைடர் பண்ணுங்கள். ஸ்லைடர் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வச்சுட்டு பின் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் வந்து சிம்பிள் ஈஸி எடிட் தாங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ மேலே அந்த 200 கரெக்டாக வந்துருச்சு. 250 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பக்கம் வருது. ஸோ சைடில் வந்து வருது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த 250 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு அது எந்த பொசிஷனில் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் வந்து பின் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பின் வந்து பண்ணுறோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து எடிட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்மே வந்து எனக்கு வந்து அந்த சைடு வெளியே வந்து வருது. அதனால் வந்து மறுபடியும் நான் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். 250 ருபீஸ் இப்போ வந்து பார்த்தீங்களா டிஷர்ட்குள்ளேயே வந்துட்டு இருந்துருச்சு, ஷர்ட் பக்கம் வந்து வரல. இப்போ 300 ருபீஸை நீங்கள் வந்து அதே மாதிரியே வந்துட்டு வீடியோ வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்லைடர் யூஸ் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வந்துடும். ஓகே, 300 ருபீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே, 200 ருபீஸ் கரெக்டாக இருக்குது. 250 ருபீஸ், 300 அண்ட் இந்த பக்கம் 500. ஸோ இன்னும் அந்த 300 வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது. அது நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வரும். அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு எடிட் கூட வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க இந்த சும்மா ஒரு செடிகள் வச்சு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செடி வந்து நான் வந்து வீடியோ மாதிரி எடுத்துடுறேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இன்னொன்று இருக்குது, அதையுமே நான் வந்து வீடியோ எடுத்துடுறேன். ஸோ ஒரே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 2 செடி வந்து காட்டுற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நான் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் கொடுத்துட்டு கலர் வந்து க்ரீன் கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து மேட்சாக இருக்கும்.
அது கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து பண்ணிடுங்க. ஓகேவா, இது வந்து முடிஞ்சது. அடுத்தது வந்துட்டு செகண்ட் செடி வந்து பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் இருக்குது. அதுக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து நேம் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின் வந்து பண்ணிடுங்க. அது வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. சைஸ் உங்களுக்கு எந்த இது வேணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் காட்டும்போது பார்த்தீங்கன்னா மின்ட் அப்படின்னு வந்து காட்டிடலாம். அடுத்தது பக்கம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் அப்படின்னு வந்து காட்டலாம். ஸோ இது வந்து நல்லா இருக்குல்ல. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கார்டன்ஸ் செடிஸ்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டோரி வந்து போடலாம். ஸோ இது வந்து இந்த செடி, இது வந்து அந்த செடி அப்படின்னு நேம் வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பின் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து சுற்றிட்டு இருக்கும். ஸோ இது பின் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு செடிக்குமே வந்து நேம் வச்சு வந்து பண்ணலாம். அண்ட் இந்த இது எடிட் எது தெரியுமா வந்து கரெக்டாக சூப்பராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பஃபே, அதாவது எங்கேயாவது சாப்பிட போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஃபே இருக்கிற இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மெனு ஐட்டம்லாம் நிறைய வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு மெனுவாக காமிச்சு இது வந்து இந்த மெனு, இது இந்த மெனு அப்படின்னு நேம் வச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எது ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இமோஜிஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து சும்மா வந்து எடுத்து பார்த்தேன். நீங்கள் வந்து வேணா பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து பக்கம் திறந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு இமோஜி வந்து வரும். அண்ட் இந்த ஷர்ட் திறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமோஜி வரும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட்டை தாண்டி நீங்கள் இமோஜிஸில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோரியில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரீல்ஸுக்கு வந்து இது வந்து ட்ரை பண்ணாதீங்க, அது வந்து கரெக்டாக வந்து வராது. ஏன்னா ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மூவிங் டெக்ஸ்ட்டுக்கு வந்து, அதாவது மூவிங் டெக்ஸ்ட்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துக்கு ஒரு டெக்ஸ்ட், இந்த இடத்துக்கு ஒரு டெக்ஸ்ட், அது வந்து ரீல்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே நான் வந்து வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து மேக் பண்ணியிருக்கேன். வேணா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க. ஓகே டியூட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் வந்து அதிகமாக போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து தெரியாமல் இருக்கலாம். அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலகிராம் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.